ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு கேம்ஸ்ராம் சேனல். இன்னைக்கு நம்ம மட்டன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு என்னென்ன நம்மளுக்கு இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னா, சோம்பு 1 ஸ்பூன், கிராம்பு ஒரு 5, பிரிஞ்சி இலை 1, 2 அன்னாச்சி பூ, பட்டை 2 துண்டு எடுத்துக்கோங்க. இந்த ஃப்ளவர் ஸ்பைஸும் எடுத்துக்கோங்க. மட்டன் நான் 300 கிராம்ஸ் மட்டன் வேக வச்சு எடுத்திருக்கேன். இந்த வாட்டர் வேஸ்ட் பண்ண வேணாம், அதுலேயும் நிறைய ஸ்ட்ரென்த் இருக்கும். ஸோ அதையும் நம்ம கிரேவிக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பூண்டு 50 கிராம், இஞ்சி 50 கிராம் எடுத்திருக்கேன். மொத்தம் 100 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்திருக்கு நம்மளுக்கு. 2 தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன். அண்ட் ஆனியன் ஒரு 3 ஆனியன் எடுத்திருக்கேன். நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் இது. இது ஒரு 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். கரம் மசாலா 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். எனக்கு கொஞ்சம் ஸ்பைசியாக வேணுன்றதுக்காக நான் பச்சை மிளகாவும் சேர்த்துக்குவேன். 1.5 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். எப்படி கிரேவி ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம மட்டன் கிரேவி இந்த கடாயில் தான் பண்ண போகிறோம். கடாய் ஃபஸ்ட்டு காயட்டும். கடாய் இப்போ நல்லா காஞ்சிருச்சு. ஒரு 3 கரண்டி, சின்ன கரண்டியில் 3 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சிருக்க ஸ்பைசஸ்லாம் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கிராம்பு போட்டுக்கோங்க, அதுக்கு பட்டை போட்டுக்கோங்க, அப்படியே ஒன்று ஒன்றா ஆட் பண்ணுங்க. அப்புறம் பிரிஞ்சி இலை. ஸ்பைசஸ்லாம் நல்லா பொரிஞ்சதும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ஆனியன் போட்டு நல்லா வதக்கணும். ஆனியன் போட்டதும் நம்ம எடுத்து வச்சிருக்க 1.5 பச்சை மிளகாவை அது கூட போட்டு வதக்கணும். ஆனியன் லைட் பிங்காக வர வரைக்கும் நல்லா சாட் பண்ணுங்க. ஆனியன் இப்போ நல்லா சாட் பண்ணியாச்சு. இது கூடயே நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி போடுங்க, நல்லா சாட் பண்ணுங்க. ஆனியன் வதங்கிறதுக்காக நான் ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட் சேர்க்குறேன். வெங்காயம் தக்காளி சாட் பண்ணதும் நம்ம கறி லீவ்ஸும் இது கூடயே சேர்த்துக்கலாம். இப்போ ஆனியனும் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைம்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம சேர்த்துக்கலாம். நான்வெஜ்ஜுக்கு எப்பவுமே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அதிகமாக சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதோட ரா ஸ்மெல் போனதும் கரம் மசாலா 1 ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கோம், அதை இதில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க 3 ஸ்பூன் சில்லி பவுடரும் இது கூட சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்குங்க. இந்த எண்ணெயிலேயே நீங்க வதக்கும் போது இந்த சில்லி பவுடரோட ரா ஸ்மெல்லும் உங்களுக்கு போயிருக்கும். நெக்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சிருக்க மட்டன் இருக்கு இல்லைங்களா, அதை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மட்டனை மேஷ் பண்ணாம கிரேவியோட நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இதுல இருக்க தண்ணியே நம்மளுக்கு எவ்வளோ இருக்கு பார்த்தீங்களா? மட்டன் வேக வச்சதுல இருந்த தண்ணி எவ்வளோ இருக்கு பார்த்தீங்களா? இது கூட நம்ம 1 டம்ளர் எக்ஸ்ட்ரா வாட்டர் ஆட் பண்ணா போதும். இப்போ இது கூட மிக்ஸ் பண்ண வாட்டர் எவ்வளோ இருக்கு பார்த்தீங்களா? இந்த மட்டன் வேகத்துக்கு நான் 8 விசில் விட்டுருக்கேன். இப்போ இந்த மட்டன் கிரேவி ரெண்டும் சேர்ந்து வேகிறதுக்கான தண்ணி நான் இங்கே ஊற்றுறேன். எனக்கு 1 டம்ளர் தண்ணி போதும். ஏன்னா மட்டன் வேக வச்ச தண்ணி இது கூடயே சேர்த்துருக்கேன் நான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு லிட்டு போட்டு மூடிடுங்க. கொதி வர ஆரம்பிச்சிருச்சு, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த டைம்ல ஃப்ளேமை கொஞ்சம் மீடியம்ல வச்சுட்டு நீங்க ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. தட்டு போட்டு ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்கிட்டோம். அதுக்கடுத்து நீங்க தட்டை திறந்துட்டு எண்ணெய் வேணும்னா கொஞ்சம் சேர்த்து நீங்க மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கலாம். இப்போ 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இந்த டைம்ல உங்களுக்கு நீங்க டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு உப்பு ஏதாவது கம்மியா இருந்துச்சுன்னா கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் இதை லோ ஃப்ளேம்ல இன்னொரு 10 மினிட்ஸ் வைக்க போறேன்.
வாங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கிரேவி தண்ணி நல்லா ட்ரை ஆகி கிரேவி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மேலே கொரியாண்டர் லீவ்ஸ் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ டேஸ்டியான மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.